ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பான இமார்டல் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1882 ஹென்ரி பர்ட் வர்சஸ் பிலிப் மேட்னர் அப்படின்ற 2 பிளேயருக்கு நடுவில் விளையாண்ட கேம் தான். இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் வந்து ஹென்ரி பர்ட் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 E5 Knight F3 Knight C6 Bishop C4 Bishop C5. ஸோ ஜோக்கோபியானோ கேம்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பனிங் பேர். இப்போ C3, இப்போ குயின் E7 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ B4 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ B4 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு லேடர் ஷேப்பில் வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பிஷப் B6 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ A4 A5. ஸோ ஃபர்தராக வந்து A4 பானை வந்து புஷ் பண்ண விடாமல் A5 ப்ளே பண்ணி பிளாக் வந்து தடுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸும் கிடைக்கும். இப்போ B5 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய பான்ஸ்லமே வந்து ரொம்பவே பிரேவாக வந்து ஃபார்வர்டில் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. இப்போ நைட் D8 போறாரு. ஆக்சுவலாக இந்த நைட்டை வந்து உங்களால் A7 ஸ்கொயருக்கு கொண்டு போக முடியாது. சப்போஸ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளாக D4 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பான்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த நைட்டால் திரும்ப வெளியில் வரதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அண்ட் நைட்டால் பார்த்தீங்கன்னா இந்த C8 ஸ்கொயருக்கும் போக முடியாது. இந்த பிஷப்பும் இங்கே இருக்கிறாரு. அண்ட் பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இந்த ஸ்கொயரையும் நம்ம வந்து அடைச்சிட்டோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரொம்பவே சிரமமாயிடும். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து நைட்டை D8 போடுறாரு. ஸோ நைட்டை D8 போட்டதுக்கு அப்புறமா எந்த நேரத்துலையுமே நைட்டை வந்து அவர் இந்த E6க்கு கொண்டு வரலாம். ஏன்னா இந்த பண்ண பிளாக் வந்து புஷ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால நைட்டை ஃப்ரீயாக வெளியில் கொண்டு வர முடியும். நைட்டை வெளியில் கொண்டு வரும்போது மற்ற பானையும் நம்ம வந்து பிளாக் பண்ணாமல் இருப்போம். பட் எனிவே இப்போ பிளாக்கோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிவாக தான் இருக்குது. பிளாக்கோடைய மோஸ்ட்லி இந்த ஒரு பிஷப்பை தவிர மற்ற எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா பேஸ் ரேங்க்ல தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒயிட் வந்து கேன்சல் பண்ணுறாரு. இப்போ D6 புஷ் பண்ணுறாரு. ஸோ D6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ D4. ஸோ இப்போ D4 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப் G4 ப்ளே பண்ணுறாரு. பிளாக் வந்து வேகமாக இப்போ டெவலப் பண்ணி ஆகணும். அதனால அவருடைய பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிஷப் E2 ப்ளே பண்ணி இந்த டயகனலை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஒயிட். இப்போ நைட் F6. ஸோ இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வர்றாரு பிளாக்கு. இப்போ பிஷப் A3. ஸோ பிஷப் A3 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல இந்த பிஷப் குயினை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம வந்து நைட் எக்ஸ் E5 ப்ளே பண்ணோம்னா இப்போ பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம பதிலுக்கு நைட் எக்ஸ் E5 ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால் பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா பிளாக்கோடைய குயினே போயிடும். ஸோ இந்த பொசிஷனில் இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பிஷப் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. அதனால இப்போ இந்த பிஷப்பை வந்து பிளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இப்போ திருப்பி பிளாக்கோடைய நைட் வந்து அட்டாக்ல இருக்கும். இந்த நைட்டை நம்ம திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு ஓடணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூக்கும் குயினும் இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பீஸும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஒயிட்டுடைய பீஸுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த இடத்துல நைட் எக்ஸ் பான்லாம் வந்து ப்ளே பண்ணல. என்னதான் இந்த பான் வந்து ஃப்ரீயாக இருந்தாலுமே இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, ஏன்னா ஒயிட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த E5 பானை வந்து டேக் பண்றதுக்கு த்ரெட் பண்றாரு. இந்த பான் வந்து பின்ல இருக்க அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. அந்த E5 பானை வச்சு இந்த D4 பானை கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா? ஏன்னா இந்த E5 பான் தான் த்ரெட்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த பானையை வச்சு இந்த D4 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா, சிம்பிளாக அவருடைய சென்டர் பானை ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. இப்போவே உங்களால் வந்து இந்த பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கு. அண்ட் இப்போ இந்த நைட்டும் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால இந்த நைட்டை வந்து இப்போ E4க்கு கொண்டு வராரு. ஸோ நைட் E4க்கு வந்ததுமே பாருங்க, இப்போ ஒயிட் ஃபர்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. அதாவது C-Tex D4 ப்ளே பண்ணுறது. இப்போ ஒயிட்டோடைய சென்டர் பான் பாருங்க ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ பிளாக் பாருங்க, பிளாக்கால வந்து இந்த இடத்துலையும் இப்போ பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. இந்த பிஷப் வந்து ரொம்பவே ஒரு அருமையான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இந்த பானையும் பின் பண்ணிட்டு இப்போ குயின் D7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக ஒரு வழி என்ன பண்ணுறாருன்னா, இந்த குயினை வந்து D7க்கு கொண்டு போகிறாரு. இந்த பிஷப்புடைய பின்ல இருந்து இந்த குயின் வந்து இப்போ விலகி போகிறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிளாக E-Tex D6 ப்ளே பண்ணுறாரு. இனிமேல் இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பின்ல வந்து குயின் கிடையாது. ஸோ இந்த பானை நம்ம இப்போ கேப்சர் பண்ணிக்கிட்டு பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறோம். இப்போ நைட் எக்ஸ் D6 இந்த நைட் வந்து இப்போ D6க்கு போயிடுறாரு. ஏன்னா இந்த நைட் வந்து இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இந்த சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்கார், எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல். அதனால இந்த நைட்டை வந்து இந்த D6க்கு ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போயிடுறாரு. இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா, நைட் E5 ப்ளே பண்ணுறாரு. ஒயிட் வந்து அவருடைய நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது.
இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக்குடைய குயினை அட்டாக் பண்ணுறோம் அண்ட் இந்த இடத்துல பிளாக்குடைய பிஷப்பும் வந்து அட்டாக்ல இருக்காரு. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய குயினை சேஃப் கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேஃப் கார்ட் பண்ணார்னா இந்த இடத்துல நம்ம பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ குயினுக்கும் அட்டாக்கு அண்ட் அது மட்டும் இல்லை பிளாக்குக்கு ஒரு பீஸே போய்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். அவரால் இந்த இடத்துல அவருடைய பிஷப்பையும் சேஃப் கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. அதனால் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறது மூலிமா இந்த குயினுக்கு ஒரு அட்டாக்கு, ஸோ குயினை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா இந்த குயினை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ பிளாக்கும் இந்த குயினை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து ரொம்பவே கரெக்டாக ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல ஒயிட் வந்து சப்போஸ் ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக வந்து கிங் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்துடும். அதனால் இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். ஒயிட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணணும். ஏன்னா இந்த பிஷப்பை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பேஸ் ரேங்கில் இருக்க பிஷப்பை நம்ம கையே வைக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுடைய நைட் வந்து த்ரெட்டில் இருக்கு இல்லையா. இப்போ வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே மெட்டீரியல் வைஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் பீஸ் ஆக்டிவிட்டி அண்ட் பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பொசிஷனு. நீங்கள் இந்த பொசிஷனில் பொறுத்த வரைக்கும் இப்போ கேஷுவலாக பிளாக்கால் கேசல்லாம் பண்ண முடியாது. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் கேசல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது, அதனால் இந்த நைட்டு நம்ம காப்பாற்றியே ஆகணும். இந்த நைட்டை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங் தான் வந்தாகணும். பிளாக்குடைய இந்த ரெண்டு ரூக்கை வச்சு இந்த நைட்டை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அண்ட் பிளாக்குடைய இந்த நைட்டை வச்சு நம்மளால் இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்கொயர் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிளாக்கால் கேசலே பண்ண முடியாது. பாருங்கள், இந்த பிஷப் வந்து சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிஷப் பாருங்க பிளாக்குடைய பொசிஷனுக்கு எவ்வளோ ஒரு கொடசல் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் பிஷப்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிஷப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிளாக்குடைய பீசஸ் எல்லாருக்குமே பயங்கரமான கொடசல் கொடுத்துட்டு இருக்காரு. பட் எனிவே இந்த பொசிஷனில் இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கிங் D7 ப்ளே பண்ணுறாரு. கிங் D7க்கு அப்புறமா இப்போ நைட் C3. இந்த இடத்துல இப்போ இந்த நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. ஸோ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வரதுக்கு சூப்பரான இடம் இருக்குது. நைட் C3, நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த சென்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு வருவார், அதாவது நைட் D5க்கு. இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணார். ஃபைனலாக பிளாக் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஷப்பை ஒன்று நான் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த பிஷப்பை இந்த இடத்துல இருந்து தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய பிஷப் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபர்தராக நைட் D5 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இதை மீறி பிளாக்கால் இந்த பிஷப்பை டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் B6 இருக்குது. இது மூலிமா நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அதனால் இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் பிஷப் வந்து பிளாக்கால் ப்ளே பண்ண முடியாது. பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல ரூக் C8 ப்ளே பண்ணுறாரு. இந்த ரூக்கை வந்து ஓப்பன் ஃபைலில் கொண்டு வராரு. இப்போ ஒயிட்டால் வந்து நைட் டெக்ஸ் B6 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வின் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்குடைய நைட் வந்து இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால் இந்த நைட் வந்து தற்சமயத்துக்கு இங்கே தான் இருந்தாகணும். அண்ட் பிளாக்காலையும் பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதனால் இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதாவது அவருடைய அன்டெவலப்டான லாஸ்ட் ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வரார். ரூக் A C1, ரூக் A C1க்கு அப்புறமா இப்போ கிங் E8. இந்த இடத்துல இப்போ கிங் E8 ப்ளே பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு என்ன த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிளாக் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா சிம்பிளாக நைட் டெக்ஸ் B6 ப்ளே பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம வந்து இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒயிட் வந்து ரொம்பவே அழகாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு த்ரெட்னால இந்த நைட் 4 கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பிளாக் வந்து அவருடைய கிங்கை வந்து E6க்கு மூவ் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் வந்து ஒரு ஃபைனல் டச் தராரு. அது என்ன டச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட் E7. ஸோ நைட் E7க்கு அப்புறமா டோட்டலாக பிளாக் வந்து கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இந்த நைட் E7 மூலிமா என்ன நடக்குதுன்னா இந்த நைட் வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரூக்கால் எங்கேயுமே போக முடியாது. சப்போஸ் இந்த ரூக்கை தூக்கிட்டு நீங்கள் வந்து இந்த A5 B5 போனீங்கன்னா இந்த நைட் வந்து ஃப்ரீயாகவே போயிடும். அண்ட் ஒயிட்டோடைய இந்த நைட்டை இந்த பிஷப் சூப்பராக சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த ரூக் வந்து இந்த C5ல இருந்துதான் ஆகணும். இந்த ரூக் வந்து C5லேயே சேஃபான ஸ்கொயருக்கு போகணுன்னா ரூக் C7 தான் போய் ஆகணும். நீங்கள் ரூக் C7 போனீங்கன்னா நம்ம சிம்பிளாக இந்த பானை வந்து ஒரு ஜென்டலாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு ஒரு செக் தரலாம். இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா F6, F5, E5 இந்த மாதிரியான ஸ்கொயருக்கு வந்தாருன்னா அவர் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஸோ பிளாக் இந்த இடத்துல வந்து அவருடைய கேம்குள்ளே தான் போய் ஆகணும். அதனால் இந்த இடத்துல பிளாக் வந்து D7 போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபர்தராக நம்ம இந்த பானை புஷ் பண்ணி ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்ணலாம். இப்போ இந்த பானை வந்து ஒயிட்டோடைய இந்த ரூக் வந்து சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரூக்குக்கு வந்து நல்ல ஸ்கொயர் எதுவுமே கிடையாது. ரூக் வந்து பேஸ் ரேங்க் போனாலுமே நம்ம நைட்டை வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ரூக் வந்து C6 வந்தாலுமே இங்கே பான் இருக்காரு. அண்ட் ரூக் C5 வந்தாலுமே இந்த இடத்துல பிஷப் இருக்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட பீசஸ் வந்து இந்த ரூக் அட்டாக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான பொசிஷனாக போயிடும். ஓகேங்களா?
ஸோ சப்போஸ் கிங் வந்து இங்கே F6 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம திருப்பி D6 ப்ளே பண்ணிக்கலாம். D6 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரூக்கை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிவே இந்த நைட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் ரூக்கை வந்து D7க்கும் கொண்டு வர முடியாது. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இந்த ரூக்குக்கு நல்ல ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டெட் லாஸ் பொசிஷன் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த நைட் E7 மூவ்க்கு அப்புறமா டோட்டலாக பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் இந்த இம்மார்ட்டல் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் A3 வந்து இந்த A3 ஸ்கொயர்லேயே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். இந்த பிஷப் வந்து எங்கேயுமே போல பிளாக்கோடைய கிங்கையும் கேன்சல் பண்ண விடாமல் தடுத்து பிளாக்கோடைய கிங்குக்கு நிறைய கொடசல் கொடுத்தது இந்த ஒரு பிஷப் தான், ஓகேங்களா. ஸோ இந்த பிஷப் வந்து இந்த கார்னரில் இருந்தாலுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக பிளாக்கோடைய கிங்கை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு பிஷப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பிஷப்னு சொல்லலாம் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.